ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இன்னொரு புதிய காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த பவர் அவர் ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கண்ணியப்பட்டு நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார், எங்களோடு பேசுகிறார். நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்துல நாங்கள் தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடலாம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடலாம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுத்தத்தாருள் பகையானதோ. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுத்தத்தாருள் பகையானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலக்கரம் தாங்கவர் கலங்காதே. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலக்கரம் தாங்கவர் கலங்காதே. அவர் வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. அவர் வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம்
இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவர். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். அப்படி கண்ணியை மூடி மாற்ற துதிப்போமா? தேவனே, அறியாத காரியங்களை எட்டாத காரியங்களை செய்கிற உன்னதமான தேவனே, மகத்துவமான கிரியைகளை செய்கிற உன்னதமான தேவனே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலமே, நாங்கள் நம்பி இருக்கிற கேடகம், நாங்கள் நம்பி இருக்கிற துருகம், எங்களுடைய பாவங்களை சாபங்களின் கல்வி சுத்திகரித்த உன்னதமான தேவனே, எங்களை மீட்டெடுத்த உன்னதமான தேவன், பழைய மனிதர்களாக இருந்த எங்களை பாவத்தினால் அக்கிரமங்களினால் பாவ அழுக்கினால் இருந்த எங்களை சுத்திகரித்த உன்னதமான தேவனே, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா? உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா? உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா? உனக்காகவே நான் வந்தேனே, உனக்காகவே நான் சிலுவை சுமந்தேன், உனக்காகவே நான் மரித்தேனே, உனக்காகவே நான் உயிர்த்தேனே, உனக்காகவே நான் மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே, உனக்காகவே நான் மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா? பாவத்தை எல்லாம் மன்னித்தேனே, துக்கத்தை எல்லாம் சுமந்தேனே, நோய்களை எல்லாம் குணமாக்கினே, கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டேன், உனக்காகவே நான் மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே, சொல்லுங்க, உனக்காகவே, உனக்காகவே மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே, ஆண்டவர் நமக்காக, உனக்காகவே நான் மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே, ஆண்டவர் நமக்காக மீண்டும் வரப்போகிற உன்ன தேவன், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த தேவன், நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்த தேவன், நோய்களை எல்லாம் துடைத்த தேவன், நமக்காக மீண்டும் வரப்போகிற தேவன்.
அவர் சுமந்தாரு. நோய்களை எல்லாம் குணமாக்கினே, கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு, உனக்காகவே மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே. சொல்லுங்க, நமக்காக, நமக்காகவே அவர் மீண்டும் வர போறாரு. நமக்காகவே, நமக்காகவே, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீங்களே ஆளுகை செய்து வல்லீரா, கரத்தில் தருகிறோம், நீரை பொறுப்பெடுத்து வல்லீரா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். ஆமே. இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு பாடலை பாடும். உனக்காகவே நான் காத்திருக்கிறேன், உள்ளத்தையே தருவாயா. இந்த காலை வேளையிலே தேவன் இந்த பாடல்கள் வரி மாதிரியே ஆண்டவர் நம்மோட பேச விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. பிரசங்கி 7வது அதிகாரம், பிரசங்கி 7வது அதிகாரம் 20வது வசனம். பிரசங்கி 7வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையையே செய்த, ஒரு பாவமும் செய்யாமல், ஒரு தவறும் செய்யாமல் நன்மையை மாத்திரமே செய்யத்தக்கதாக நீதிமான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுது, ஆண்டவரை தவிர, பிதாவை தவிர வேறு ஒருவனும் பரிசுத்தவான் கிடையாது, இல்லை. பிதாவை ஒருவரை தவிர மற்ற யாருமே பரிசுத்தவான் கிடையாது. எல்லாமே பாவம் செய்த மனிதர்கள், பாவிகள், எல்லாருமே மீறினவர்கள், எல்லாருமே தவறு செய்த மனிதர்கள். தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. சிறு பிராயத்தில் அநேக பொய்களை சொல்லியிருப்போம், விளையாட்டுத்தனமான பொய்களை சொல்லியிருப்போம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பொய்ங்கிறது தெரிஞ்சே நம்ம சில பொய்களை செய்கிறோம், சில தவறுகளை நாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் நாட்கள் போக போக வளர 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 நம்ம இது பாவம்னு தெரிஞ்சுமே நம்ம பாவம் செய்கிறோம். இது தவறுன்னு தெரிந்துமே நாம் சில தவறுகளை நாம் செய்கிறோம். அங்கதான் வசனம் சொல்லுது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு நீதிமானும் பூமியில் இல்லை. ஒரு தவறும் செய்யாத மனிதன் பூமியில் இல்லை. எல்லா மனிதர்களும் தவறு செய்த மனிதர்கள், எல்லா மனிதர்களும் பாவம் செய்த மனிதர்கள், எல்லா மனிதர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிற மனிதர்கள், பொய் சொல்லுகிறவங்க, சீட் பண்றவங்க, ஆண்டவருக்கு விரோதமாக ஏமாத்துகிற காரியங்கள். அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு ஏதோ சில காரியங்களை பேச விரும்புகிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு வெளிப்படுத்திட்டு நான் இந்த வசனங்களை தியானிச்சுட்டு இருக்கும்போது உண்மையாலுமே அந்த வார்த்தைகள் ரொம்ப மிகவும் எனக்குள்ளாக சில காரியங்களை ரொம்ப அந்த வார்த்தையை படிக்க எனக்குள்ளேயே அந்த காரியங்கள் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஆண்டவர் நம்மகிட்ட பேச போகிறாரு, பேச விரும்புகிறாருங்கிறதுனால தான் இந்த காலை வேளையிலே இந்த டாப்பிக்கை பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ
நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை. நீதிமான் பூமியில் இல்லை. அப்ப நம்மள யாரு? எல்லாருமே பாவிகள், எல்லாருமே ஒரு கட்டத்துல தவறு செய்த மனிதர்கள், எல்லாருமே ஒரு கட்டத்துல பாவம் செய்தவர்கள், எல்லாருமே ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்மை மீறி. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, நான் பாவம் செய்யக்கூடாது என்று நான் நினைத்தாலும் எனக்குள்ளாக இருக்கிற அந்த மனுஷிய கிரியைகளோ என்னை பாவம் செய்ய வைக்க தூண்டுகிறது. புரியுதா உங்களுக்கு? என்னன்னு, அந்த பாவமே என்னை செய்ய தூண்டுது. அந்த இச்சை என்னை தூண்டி இதை செய்யக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோலா இருந்தாலும் பிசாசானவன் என்னை இந்த காரியத்திலே என்ன பண்றான்? விழுவதற்கு தள்ளுகிறான். வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 46 வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 46 வாசிக்கும் பொழுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஃபர்ஸ்ட் லைனே பாருங்க, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போகும்போது, கவனிச்சிங்களா? பாவம் செய்யாத மனுஷன் ஒருவும் இல்லை. இப்ப ஆண்டவருக்கு விரோதமாக, பாவம்ங்கிறது நல்ல காரியம் இல்லை, தீமையான காரியம், ஆண்டவர் விரோதமாக செயல்படுறது. அப்ப பாவம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு தேவன் என்ன பண்றாரு? சத்துருகையில ஒப்பு கொடுத்துனா இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க. அவர்கள் சிறைப்பட்டு போகிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சு நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம், இப்போ அந்த பாவம் செய்து விட்டோம் என்று நாங்கள் உணர்வு அடைகிறோம், எங்களுக்கு உணர்வடைந்தும் மனம் திரும்பிட்டோம், இந்த பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரேன்னு வேண்டுதல் செய்து தங்களை சிறைபிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, பாருங்களேன், தங்களை சிறைபிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே சிறைபிடித்து போயிருக்கிற இந்த இச்சைகளின் சூழ்நிலையிலே ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நான் மட்டும் திரும்பி வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி, தேவரே தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரே தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயம் விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளைகளை மீறி அவர்கள் துரோகங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரக்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் தாமே ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், நான் இப்படிப்பட்ட காரியங்களே நான் இருந்துட்டேன், என்னை தயவான் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் உணர்வடைந்து மனம் திரும்பி, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்துவிட்டேன், நான் எந்த மனுஷனும் நீதிமான் கிடையாது, நானும் பாவம் செய்தவன், எல்லா மனுஷனும் பாவம் செய்தவன், ஆனால் அந்த பாவத்திலேயே வாழக்கூடாதுன்னு தான் அந்த காலவேளை தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை விட்டு விலகி இந்த அசுத்தமான காரியத்தை விட்டு விலகி, ஆண்டவரே நாங்கள் உணர்வடைகிறோம், உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறது, வார்த்தை எங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு கிரியை செய்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உணர்வடைந்து இந்த பாவ காரியங்களையும் இந்த இச்சையின் ஆவிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் நாங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி, ஆண்டவரே பரலோகத்தில் வீற்றிருக்கிற உன்னதமான தேவனே எங்களை மன்னியுங்க, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளும் உடைய கட்டளைகளையும் உடைய கற்பனைகளையும் நாங்கள் மீறிட்டோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே. இந்த காலை வேளையிலே தேவன் சொல்கிறது தான், நாம் ஒரு மனிதனும் நீதிமான் அல்ல, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்கிற மனிதன், எல்லாரும் மீறுகிறவர்கள். ஆனால்
அதை விட்டு அதை விட்டு விட்டு அதை விட்டு விட்டு மற்ற காரியங்களை எல்லாத்தையும் கலைந்து போட்டு விட்டு ஆண்டவருக்கு நேராக ஓட வேண்டும் என்று இந்த காலை வேளை தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. யோபு என்ன சொல்றாரு? யோபு 15ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கும் போது, மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாய் இருக்கிறான். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் செய்கிறான். ஆண்டவருடைய வருகை நாட்கள் ஆயத்தமாயிட்டு இருக்குது. நாம் இன்னும் நம்முடைய பழைய காரியங்களையும் பழைய சுவாபங்களையும் பழைய இந்த பாவங்களையும் விட்டு விலகாமல் அப்படியே அதிலேயே தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடாதுன்னு தேவன் இந்த காலையில் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த அசுத்தமான அருவருப்பான காரியங்களை எல்லாம் விலக்கி விட்டு நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கல்வி நம்மை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தவானாய் மாற்றுங்க ஆண்டவரே, நான் பாவிதான், ஆனா நான் இந்த பாவத்திலே வாழ விரும்பவில்லை, இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுங்க. வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தரோ எனக்கு வெளிச்சமா இருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருக்கணும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த மீறுதல்ல இருந்து நம்ம விட்டு விலகணும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு விலகி ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும் என்று இந்த நாட்களில் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டுடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை நாட்கள் நம்ம பாவியா இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்துட்டு, ஆண்டவர் நான் பாவியான மனுஷன்தான், நம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் மீறி நடந்த மனுஷிதான், ஆனால் என்னை கழுவி சுத்திகரிக்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நம்முடைய இருதயத்தையும் நம் சரீரத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய வருகைக்கு நம்மை பரிசுத்தவான்களால் ஆயத்தப்படுத்த போகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 130வது சங்கீதம் 130வது சங்கீதம் 3வது வசனம், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர், ஆனால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உண்மையாலுமே ஆண்டவர் மட்டும் நீ பாவம் செஞ்சியா, நீ பொய் சொன்னியா, நீ தப்பு பண்ணியா, நீ ஏமாத்தினியா அப்படின்னு ஆண்டவர் மட்டும் அக்கௌண்ட்ஸ் பார்த்து கணக்கு வழக்கு எழுதி அதற்கு தண்டனை கொடுத்தாருன்னா வசனம் சொல்ல, யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, ஒருத்தரும் நிற்க முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி ஒருத்தரும் நிற்க முடியாது. ஆண்டவர் மற்றும் மன்னிக்காமல் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய பாவ அழுக்குகளையும் நாம் மீறின மீறுதல், நாம் பேசின பொய்யான வார்த்தைகள், இதையெல்லாம் தேவன் மன்னிக்கலைன்னா நாம் ஆண்டவர் முன்பதாக இந்த நாளிலே நின்றிருக்க முடியாது. 143வது சங்கீதம் 2வது வசனம், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க. பாருங்களேன், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்ல. ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நீதிமான் அல்ல. நீதிமொழிகள் 20:9 சொல்லப்படுகிறது, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? அநேக தரம் நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்க, இந்த சாபத்திலிருந்து, இந்த மீறுதலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, இந்த நான் பொய் நிறைய சொல்றேன், இந்த காரியத்திலிருந்து ஆண்டவரே என்னை மாற்ற விரும்புகிறேன். அநேக தரம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறோம். ஆனால் ஒப்புரவாயிடும் திரும்பவுமாக நாம் அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதான் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? அப்ப இந்த காலை வேளை தேவன் விரும்புகிற காரியம், நாம் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய ஆண்டவருக்கு பிடிக்காத ஆண்டவர் விரோதமான காரியங்கள் எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படு. ஏன் இதை விரும்புகிறாருன்னா, தேவனுடைய வருகை அப்ப நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் நம்ம வாழ வேண்டும்.
அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாத வசனம் சொல்லுகிறது. அப்ப பாவமாய் இருந்த நம்மை, பாவியாய் இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் வசனம் சொல்லுது. இந்த பாவத்தை எல்லாம் கல்வி சுத்திகரிக்கிற ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, அந்த கொஞ்சத்தையும் விட்டு பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவருடைய வருகையின் அப்ப அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான தகுதி உள்ளவர்களாக, பாத்திரவான்களாக. அதான் ஆவியின் கனிகள்ல முக்கியமான ஒரு கனி என்னது? இச்சை அடக்கம். அநேக நேரம் நமக்கு இச்சை அடக்கம் இல்லாதபடியினாலதான் நம்ம மீறி நிறைய காரியங்களை செய்கிறோம். அந்த இச்சை அடக்கம் நமக்கு தேவை என்று இந்த காலையில் தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம், நம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். நல்லா கவனிச்சிங்களா? ஆடுகளை போல நம்ம வழி தப்பி நிறைய நேரம் போனோம், அவனவன் தன் வழியிலே போனோம். எனக்கு பிடித்தமான காரியத்தை நான் செஞ்சுட்டு போனேன், எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை நான் செய்தேன், எனக்கு விருப்பமான காரியத்தை நான் செய்து கொண்டு போனேன். ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நான் மீறி போனேன், நான் வழி தப்பி அலைந்தேன், என்னுடைய சுய இஷ்டத்தின்படியாக வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தரோ என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும், நான் மீறின மீறுதல்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு, அவர் அடிக்கப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. உன்னதமான தேவனை சேவிக்கிறன்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலையும் நாம் செம்மையானவைகளை செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். பரிசுத்தவான்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று தேவன் இந்த கால வேளையிலே விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 64 ஏசாயா 64 6 வசனம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எப்படி? தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்ப நாங்கள் அனைவரும் ஆசிலேஷனா இருக்கிறோம் அப்படிங்கிறதா போட்டிருக்குது. இலைகளை போல உதிர்கிறோம், இலைகளை போல காற்றிலே அடித்துக்கொண்டு இங்கும் அங்குமாக நாங்கள் போகிறோம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆசிலேஷன் அல்ல, ஒரே ஸ்டெடியா போயிட்டே இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவார். ரோமர் 3 அதிகாரம் 23 வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை என் மேல் வைத்திருக்கிறார், அந்த மகிமையை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்ப பாவம் வர 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 தேவ மகிமை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறோம். அப்ப தேவ மகிமை நம்ம விட்டு போயிடக்கூடாது. தேவ மகிமை நம்ம விட்டு போயிருச்சுன்னா அவ்வளவுதான். சரி, யாக்கோபு 3 அதிகாரம் 2 வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். அழகான வார்த்தை பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நிறைய விஷயத்துல நாம் தவறுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, சொல் தவறானவதால் அவன் பூர்ண புருஷனாயும் தன் முழு சரீரம் முழுவதும் கடிவாளம் போட்டு, எப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டு இருக்கிறது அதுபோல கடிவாளம் போட்டுக்கொண்டு தன்னைத்தானே அடக்கி கொள்ள கூடியவனுமாக இருக்கிறான் வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் விரும்புகிறது, யூ வாண்ட் டு ட்ரை, நீ எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு, இச்சை அடக்காதுதான், அடக்கி கொண்டு வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 1 அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதனால எல்லாருமே நாம் பாவம் செய்கிறோம்ங்கிறத சொல்றோம். ஏன்னா பாவம் நான் செய்யலைன்னு ஒரு மனுஷனாவது சொன்னா அவனுக்குள்ள தேவ சத்தியமே இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். தேவனுடைய நாம் மகிமைப்படுதா? பாத்தீங்களா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்ப நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம், பாவிகளாய் இருக்கிறோம், நம்முடைய காரியங்களில் நாம் மீறுகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கள் பாவங்களையும் எங்களை எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிங்க, எங்களை கழுவி சுத்திகரிங்க. நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பாவத்தை எல்லாம் மன்னித்தேனே ஆண்டவர் சொன்னார். துக்கத்தை எல்லாம் சுமந்தேனே, நோய்களை எல்லாம் குணமாக்கினே, கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டேன். சொல்லுங்க, எனக்காகவே எனக்காகவே மீண்டும் வருகிறேன், எனக்காகவே எனக்காகவே. சொல்லுங்க, எனக்காகவே எனக்காகவே மீண்டும் வருகிறேன், எனக்காகவே எனக்காகவே. உனக்காகவே உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா? உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா? ஜெபிப்போம். ஆண்டவர், எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், இதற்காக தான் ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்களால எங்களை கழுவி சுத்திகரித்தீர்கள். இந்த நாளிலே என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு எங்களை சுத்திகரித்துக் கொண்டு உடைய வருகைக்கு நாங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ நாங்கள் விரும்புகிறோம். தேவன் தாமே எங்களை உருவாக்குங்க. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ தேவன் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்தல் நடத்துகிறார். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், தொடர்ந்து காத்திருப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.